எலியா போட்டுக்கிறாங்களப்பா. சின்ன எலியா இருக்குதுன்னு திரும்பி பார்க்காங்காட்டி கையை விட்டு எலியை கீழ்த்துக்கிறான். சோறு சோறுனே வரியாப்பா. உனக்கு ஊரு சாப்பாடு தான் கேக்குதா? ஊட்டு சாப்பாடு கேக்குது. இது நம்ம மூக்கு நம்ம சளி. இத கீழே சித்தி போட்டா கொரோனா வரும். மறந்தே போய்விட்டோம். இந்த அரண்மனையிலே சந்தோஷமாக ஆடி பாடி மகிழ்ச்சி விட்டோமே தவிர அரண்மனையில இருக்க வேண்டிய வேலைகளை கவனிக்காம விட்டுட்டோம். ஆமா, என் மகன் எங்க போயிருப்பான்? காலையில் எழுந்தவுடனே என் கரத்தால் அவளுக்கு பால் கொடுப்பது வழக்கம். இன்று வெகு நேரம் ஆகிவிட்டது. என் மகன் எங்க போயிருப்பான்? மகனை சென்று தேடி செல்லலாம். ராஜா, ஆமா, என்னம்மா தனிமையில பேசிக்கிட்டு இருக்கீங்க? மகேஸ்வரி, உங்களுடைய அண்ணனை பாத்தியா? இல்லம்மா, நான் பார்க்கவில்லை. அண்ணனை தானே தேடிட்டு வரேன். ஏன் அண்ணனை தேடுறீங்க? எதற்காக தெரியுமா? எதற்காக? நாளை காலை வெள்ளிக்கிழமை அன்று உன் அண்ணனுக்கு இந்த நாட்டை மணிமுடி சுட்டு வைப்பதாகவும் உன் தந்தை உரைத்தாரு. ஆமா, உனக்கோ பிறந்த நாள் விழா. இந்த பிறந்த நாள் விழாவும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு என்னிடத்தில் எடுத்து சொன்னாரு. ஆமாமா, ஆனா 2 விழாவும் ஒற்றுமையோடு ஒரே நிலையிலே நடக்க வேண்டும் என்று உரைத்து விட்டு அவர் சென்றுட்டாரு. அரண்மனையில வேலைகளா அப்படியே இருக்கு. அந்த வேலைகளா செய்து விட வெகு நேரம் ஆகி போச்சு. அண்ணனுக்கு பால் கொடுக்க மறந்தே போயிட்டேன். அதனால அண்ணனை தேடிட்டு வர. அண்ணனை பாத்தியா? இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஏமா இந்த வீண் சிரமம்? இங்க பாருங்க, அரண்மனை இருக்க வேலைகள்லாம் செஞ்சு உங்களுடைய உடல் அயற்சியா இருக்கும். அதனால அரண்மனைக்கு சென்று பஞ்சனில் படுத்து நீங்க போய் விடுங்க. இன்று அண்ணனுக்கு பால் நான் கொடுக்குறேன். மகேஸ்வரி, தாய் மீது எவ்வளவு ஒரு அன்பு பாசம். ஆமாமா, என் மீது அன்பு பாசம் இருப்பதனால்தான் சென்று நீ ஓய்வு எடுத்துக்குமா, அண்ணனுக்கு நான் பால் கொடுக்கறேன்னு சொல்றேன். சரி 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 சரி, சந்தோஷமா இருக்குது. தவறாம கொடுத்துடுமா? சரி சரி, அண்ணனை தேடி கண்டுபிடித்து இந்த பாலை நாளை தினம் இந்நாட்டு இளவரசனுக்கு மணிமுடி சுற்றி விழா நடக்க போகிறது. அந்த மணிமுடி சுற்றி விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தினந்தோறும் இந்நாட்டு மகாராணி பால் எடுத்து செல்வது வழக்கம். யாருக்கு? இளவரசருக்கு. இன்று மாறுதலாக அவன் தங்கை எடுத்து செல்கிற பால். அந்த பாலில் இப்போது நான் கொடிய விஷத்தை கலக்க போகிறேன். விஷத்தை நான் கலந்து வழியை அவள் மீது சுமத்துகிறேன். என்ன நட சொன்னாவோ சொன்ன விடலாமா? அவளை விடக்கூடாது. பாலில் இப்போது கொடிய விஷத்தை கலக்கிறேன். யாராவது வருகிறாங்களா? அரண்மனை முழுவதும் தெளிவாக அண்ணனை கடவுளுக்கு. அண்ணா எங்கடா இருக்கீங்க? நாளை எனக்கு மணிமுடி சுற்றி விழா. என் மனமோ மகிழ்ச்சியாக இப்போது இந்த நாட்டை சுற்றி வளரலாம். இன்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை. இதயமற்ற மனிதருக்கு இதுவெல்லாம் வாடிக்கை. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனிதனுக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனமிருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு.
என் அரண்மனைக்கு புறப்பட வேண்டும். என் தந்தையை பார்க்க வேண்டுமே அம்மா. ஆமா, உங்களை எங்கெல்லாம் தேடி பாக்குறது? என்னம்மா போயிருந்தீங்க? தங்காய் நாட்டை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரமா? அப்படியா? ஆமாம்மா. அண்ணா இங்க பாருங்கண்ணா, விடிந்தால் வெள்ளிக்கிழமை உண்மைதான். உங்களுக்கு மணிமுடி சுட்டு விழா. ஆமாம்மா. எனக்கு பிறந்த நாள் விழா. உண்மைதான். இது இரண்டையும் ஒன்றாக நடத்த வேண்டும் என்று தந்தை உரைத்திருக்கின்றார். அது மட்டுமா, விழா ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம்மா. இங்க பாருங்கண்ணா, இந்த மணமகந்தி இந்த தங்கச்சி உங்களுக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன். அண்ணனுக்கு பரிசா? என்ன பரிசு அது? என்னது அது? பால். ஆமா, அனுதினமும் பால் கொடுப்பது அன்னை தானே. அப்படிக்கு என்றும் இல்லாம நீ ஏமா கொண்டு வந்த? இங்க பாருங்கண்ணா, என்னம்மா, அம்மா கொடுத்தாதான் நீங்க பால் குடிப்பீங்களா? அப்ப இந்த தங்கச்சி பால் கொடுத்தா நீங்க குடிக்க மாட்டீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லம்மா. நீ கொடுத்தால் என்ன, அன்னை கொடுத்தால் என்ன, இந்த பாலை நான் குடிக்க வேண்டும். பால் குடிக்க போறேமா? குடிக்க போறேமா? குடிக்க போறேமா? ஐயோ தங்கா, நான் மறந்தே போய்விட்டம்மா. நாளை மணிமுடி சுட்டு அந்த மகிழ்ச்சியால் காலையிலேருந்து இன்னும் நான் குளிக்கவே இல்லம்மா. என்னம்மா பாலை குடிக்க நான் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடுமா. இங்க இருமா, வந்துடுறேன். மகளுக்கோ மணிமுடி சுட்டுவிழா. மகள் மகேஸ்வரிக்கு பிறந்த நாள். மகேஸ்வரி அப்பா என்ன செய்யற? அப்பா அண்ணனுக்காக பால் கொண்டு வந்தேன். அண்ணன் காலையில இந்த குளிக்கல பல் கூட தேய்க்கவே இல்லையா, அதனால குளிச்சுட்டு வந்து இந்த பால் அருந்துன்னு சொல்லிருக்காரு. அண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி என்றால் அந்த பாலை குடும்பம் நான் குடிக்க போறேன். உங்களுக்கு பாமம்மா. நீ கொடுத்த பாலை குடித்த உடனே நெஞ்சரியை விடுத்து மறுக்கிறது. பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. காத்தடிச்சானோகு முன்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க.
விட்டு தட்டி விட்டீங்களே அத்தா, விட்டு போயிட்டீங்களே. நீ இல்லாத நான் எப்படி ஐயா வாழ்வது? பட்டினத்தை பூவினத்தை பூத்த மஞ்சள் இழந்து இந்த பாவி நான் வீதி பிரிவி குளத்தோடு நான் வீதியிலே வாழ வேண்டுமா அத்தா? நான் என்ன பாவத்தை செய்து பெண்ணா பிறந்தேனோ? உன்னை மனமுடித்து இந்த பாவி நடுவிலே விட்டு விட்டு சென்று விட்டாயே அத்தா. கண்பிடித்து பாருங்கள் அத்தா. பட்டதற்கு பூவதற்கு புத்து மஞ்சள் தாடதற்கு பட்டு விட்ட மரமானது. பூசு மஞ்சள் தானே தக்கி பட்டு விட்ட வரமான பாவி ஒரு சுகம் காணனே, பாவி ஒரு சுகம் காணனே. உடைத்தது உருவாகும் பொட்டதற்கு பூவேதற்கு புது மஞ்சள் தானே தக்கி பட்டுவிட்ட மரமான பாவி ஒரு சுகம் தான். பட்டுவிட்ட வரமான பாதி ஒரு சுகம் காணே. நிம்மதி எனக்கேதையா, நிம்மதி எனக்கேதையா. பொட்டதற்கு பூவேதற்கு புது மஞ்சள் தானே தக்கி பட்டுவிட்ட மரமான நீ உரைக்க வேண்டிய வார்த்தைகளை நினைத்து இந்நாட்டு மண்ணில் இருந்து விட்டாரையா? எத்தனை ஆண்டு காலமாக இந்த நாட்டை சீரு மாலை எனக்கு போட்ட மாலை எனக்கு போடுறான். எப்பா ஓயா ராஜா, ஓயா சீமானே,
நம்ம 16 பேரும் ஒன்னா தானடா வேன்ல வந்தான். உனக்கு மட்டும் எப்ப அம்மா வந்திருப்பான் யார் ராஜா என் சீமானே. ஐயோ சாமி இல்லன்னு நிரூபிக்கணுமா? சாமி இல்ல நிரூபிக்க சொல்றாரு. உதவாங்குவானே அத பார்த்து நாங்க சிரிச்சுங்க அடுப்போமே. யார் ராஜாவே ராஜாவே யார் ராஜா உனக்கு எப்படிடா ஏமா வந்தா? மூக்கு செஞ்சு கீழே போடா மடையில ஐஸ்கிரீம் அம்மா இது நம்ம மூக்கோ நம்ம சரி. இது நம்ம மூக்கோ நம்ம சரி. இத கீழே சித்தி போட்டா கொரோனா வரும். இல்லனா காக்கா தூக்கி போடும். யார் ராஜாவே அம்மா அற்புதமான சாப்பாடு. எங்களுக்கு தூரமா வந்தது கூட தெரியலம்மா. அமிர்தம் மாதிரி அழகான சாப்பாடு. போற ஊரெல்லாம் இப்படியே கிடைக்கணும். அவங்க சாப்பாடு போட்டதை விட அந்த குழந்தைங்க சூப்பரமா பரிமாறிச்சு. அந்த அன்பான முகமே போதும். எல்லாரையும் உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டாங்களப்பா. உனக்கு மட்டும் சின்ன இலையா போட்டுக்கிறாங்களப்பா. சின்ன இலையா இருக்குதுன்னு திரும்பி பார்க்காங்காட்டி கையை விட்டு இலையை கீழ்த்துக்கிறான். சோறு சோறுனே வரியாப்பா. உனக்கு ஊரு சாப்பாடு தான் கேக்குதா? ஊட்டு சாப்பாடு எப்பாடி பிச்சைக்கா பிச்சைக்காடு பாக்கிறியே. இந்த முள்ளாறு திரும்ப எப்படி அலப்பது? அடப்பாவி குமரேசா அப்பா கடவுளே அண்ணன் குச்சில சாப்பாடு வாரி 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 வச்ச உன் அங்கத்துக்கு பத்தலையப்பா. பேசனோடு சோத்த வாரி கவுத்துக்கினிய. சாம்பார் பக்கெட்டிய பார்த்து உடனே கொஞ்சம் தொகுடு விட்டு முடிச்சு எம்மா 8 கொழக்கட்டை இலையில எடுத்து வச்சிருக்கோம். 8 கொழக்கட்டை அந்த உண்டை எடுத்து நல்லா காரமணி கோதற மாதிரி கோதனான். ஐயோ இவன் சாவரத்துக்கு தான் கோதனானோ. யார் ராஜாவே ராஜாவே அம்மா இதெல்லாம் கூட கொடுமை இல்ல. 4 டம்ளர் பாயாசம் அம்மா. அவன் வயிற்றுல மம்சி வச்சு கட்டும். 4 டம்ளர் பாயாசம் விட்டுட்டு கடைசி சாப்பாட்டுக்கு 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊத்துன்னு கேட்டான் அம்மா. 4வது சாப்பாட்டுக்கு ரசம் கேட்கறான். அப்ப 3வது சாப்பாடு என்ன சாப்பிடுறான்? அந்த கொழுக்கட்டை தொண்டையில மாட்டிக்கிறது. அது உள்ள இறக்குது. எப்படியா கூத்து காசு 1000 ரூபாய் டபால் கொடு. அத உள்ள இறக்கிறதுக்கு ரசம் ஊத்தோன்னு கேட்டா அம்மா. ரசம் எடுத்தாந்து ஊத்துனாங்க. ஒரு வாரி வச்சா அம்மா ரசத்துல உப்பு இல்ல பாரு. ஐயோ உப்பு எடுத்தாரு அந்த அம்மா குடுக்கணும் வீட்டு உள்ள ஓடினாங்க. இதான் காட்டி கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. கரண்ட் வர வரைக்கும் கம்முன்னு உக்காந்துட்டான்னா அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும். அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. சால்ட்டு உப்புன்னு பக்கத்துல இருக்கிற கோல மாவை வாரி சோத்துல யாரு செய்வா? அம்மா
இந்த பாவினா வந்த புதுசூல உனக்கு இந்த பாவி வந்த புதுசுல நான் வாசலிலே பேண போட்டேன். மாறி வச்சிருக்கிறான் இளவரசே மன்னர் எப்படி மாட்டார் என்று ஒன்றுமே புரியவில்லை. அமைச்சரே அமைச்சரே, என் தந்தை நலமோடு இருந்தார், ஆனால் திடீரென்று இறந்து விட்டாரே அமைச்சரே. நானோ சின்னஞ்சிறியவன், ஏதோ மரியாதவன். என் தந்தையை ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்து விடுங்கள் ஐயா. நான் செய்து முடிக்கிறேன், அழுவாதீர்கள். தாத்தாவை பார்ப்பா. என்னப்பா தாத்தாப்பா ஒண்ணுக்கு வருதா? அந்த பூத்து காசு 1000 ரூபாய் வாங்கி வந்தா அடிக்கிறப்பா, நான் அடிக்கிறப்பா. தாத்தா அடிக்கிறேன், நீ தூக்கு. இளவரசே, மன்னர் எப்படி மாட்டார்? அமைச்சரே, என் தந்தை நலமோடு இருந்தார், என் நாட்டை ஏற்றுக்கொள்ளடா மகனே என்று உரைத்தார். ஆனால் திடீரென்று இறந்து விட்டாரே அமைச்சரே. என் நாட்டை ஏற்று ஆட்சி செய்யலாம் என்று நான் மனக்கோட்டை கட்டினேனே, என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது. ஆமா, என் தந்தை எந்த நேரமும் உன்னுடன் தானே பேசிக் கொண்டிருப்பார். அவர் கருதி என்னை சாப்பிட்டு தெரியுமா? தெரியாது. கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலத்தான் எழுதினார். அருந்தியவனே அண்ணா, மாரடை பால் இருந்து விட்டார் அண்ணா. தந்தை நம்மளை விட்டு பிரித்து சென்று விட்டார் அண்ணா. தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரே, பாலில் விஷமா? யார் கலந்தது அந்த விஷத்தை? பாலில் விஷம் கலந்தது உன் தங்கச்சி. போது நிறுத்தம் ஐயா. காரணம் இருக்கிறது, கூறுகிறேன் கேளுங்கள். அன்றொரு நாள் ஆபர சாலையில் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஏழ்மை குடிப்பில் சுந்தர் ஒருவன் நீதி கட்ட நிலவா. உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கு கள்ளக்காதல்.